அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் நம்ம என்ன செய்வோம், லெட்டஸ் see and solve. ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்குது, இதில் வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதை அங்கே என்ன செஞ்சுருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். 3 girls, 3 பிள்ளைங்க ஸ்கேட்டிங் சருகிறாங்க ஆன் எ சர்க்குலர் ஐஸ் கிரவுண்ட், அந்த வட்டமான ஐஸ் கிரவுண்டில் ஆஃப் ரேடியஸ் 200 மீட்டர், அதனுடைய ரேடியஸ் வந்து 200 மீட்டர். ஸ்டார்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் P ஆன் தி எட்ஜ் ஆஃப் தி கிரவுண்ட். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் P, ஓகே, எட்ஜ் ஆஃப் தி கிரவுண்ட், and reach a point Q diametrically opposite to P. So this should be Q. The point is another. This is Q. This is diametrically opposite la irukku. Following different paths as shown in the figure. Okay. So மூணு பிள்ளைங்க, ஒரு பிள்ளை இந்த பாதையில் ட்ராவல் பண்ணுது, ஒரு பிள்ளை இந்த பாதையில் ட்ராவல் பண்ணுது, ஒரு பிள்ளை இந்த பாதையில் இப்படி ட்ராவல் பண்ணுது. தென் வாட் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஃபார் ஈச்? என்ன கேட்குறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எவ்வளவும் கேட்குறாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னால் என்ன பிள்ளை, எப்படி நம்ம சொல்லணும்? இட் இஸ் சிம்பிள். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுடைய பொசிஷன் தான், அதனுடைய இனிஷியல் பொசிஷன் என்ன, ஃபைனல் பொசிஷன் என்ன. மூணு பிள்ளை A, B, C, இந்த மூணு பிள்ளைகளுக்குமே இனிஷியல் பொசிஷன் இஸ் P, ஃபைனல் பொசிஷன் இஸ் Q. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டிங்கன்னா இட் இஸ் சே சம் ஓன்னு சொல்லி ஒரு ஓங்கிற ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா OQ மைனஸ் OP, ரைட். ஸோ இங்கே அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. ஸோ இட் இஸ் சிம்பிளி இந்த டயாமீட்டர் தான். ரேடியஸ் 200 கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வில் பி 400. ஸோ அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இட் இஸ் 400. இந்த படத்தில் பார்க்கும் பொழுது இட் இஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் J வெக்டார். ஸோ 400J யாருக்கு, 3 பேருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து 400 தான் 3 பேருக்கும். ஃபார் விச் கேர்ள் திஸ் ஈக்குவல் டு தி ஆக்சுவல் லென்த், ஆக்சுவல் பாத் லென்த், லென்த் ஆஃப் தி பாத் ஸ்கேல். இதில் பார்த்தீங்கன்னா ABC, இதில் எந்த குழப்பமும் இல்லை. பிங்கிற பிள்ளை மட்டும்தான் அதனுடைய பாதையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே இதில் இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த A எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இது தான், ரைட். ஆனால் பாதை வேறையாக இருக்குது. அதே மாதிரி சிக்கும் பாதை வேறையாக இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதை விட. ஆனால் பிக்கு மட்டும்தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பாத் லென்த் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ப்ராப்ளம் எதுக்கு கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்களுக்கு பாத் லென்த்னா அவங்களால உணர முடியுதா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா உணர முடியுதா, இதற்காகத்தான் அந்த ப்ராப்ளம் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.